நண்பர்களே, இதுதான் வந்து பாடோம்போட ரயில்வே ஸ்டேஷன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் கட்டினது. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துட்டு என்ன பண்ணேன், இந்த சிலையை நான் பார்க்கல. ஒரு 3 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு திரும்ப வரும்போது கொஞ்சம் இருட்டாகிடுச்சு. ஸ்டேஷன் திரும்பும்போது டக்குன்னு பயந்துட்டேங்க. ஒரு ஆள் இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. நான் மறக்க மாட்டேன். இந்த சிலை பாருங்கள் அழகாக இருக்குது. நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கீழே வந்து ஜெர்மனியில் எல்லா சிலைக்கும் பின்னாடி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே இல்லை பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. இவங்க பேர் வந்து சியான் ஹென்றி, வாக்கிங் உமன் 5000 ஆக்ட், அதாவது வாக்கிங் உமன் 2008, ப்ரோன்ஸ் பாபிஷ் கெஃபாஸ்ட். அதாவது ப்ரோன்ஸில் செஞ்சு கலரில் வந்து கலர் பண்ணி வச்சுருக்காங்க, கலர் பூசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களாம். கலர் பூசப்பட்டுள்ளது, வண்ணம் பூசப்பட்டுள்ளது. பித்தளை தானே ப்ரோன்ஸு, ஆமாம். ஸ்டேட்டிஷர் குன்சாம்லுங் இன்வென்டர் நும்மா ஃபவ் 2013/000 ஆக்ட். அதாவது சிட்டியோடைய ஆர்ட் ஒர்க் கலெக்ஷன், சிட்டியோட ஆர்ட் ஒர்க் கலெக்ஷன் இன்வென்ட்ரி நம்பரை கொடுத்து அவங்க வி போட்டிருக்காங்க. வி வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் ஃபவுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓக்ஸ் வாகன் வந்து ஜெர்மனில் ஃபோக்ஸ் வாகன். ஓக் பீப்புள்ஸ் வாகன் மீன்ஸ் கார், ஃபோக்ஸ் வாகன் பீப்புள்ஸ் கார். வி வந்து ஃபவுன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். எனக்கு தெரியல, விக்கிபீடியாவிலேயே வேணால் படிக்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க நினைக்கிறேன். மண்ணின் மைந்தர்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கான்செப்ட். இங்கே பாருங்கள், அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு. இந்த ஊரில் வந்து பொதுவாக சேஃபான கண்ட்ரி தாங்க ஜெர்மனியில். இருந்தாலும் சைக்கிள் வந்து நீங்கள் வந்து பூட்டாக விட்டு போனீங்கன்னா நீங்கள் திரும்ப வரும்போது அங்கே இருக்கணும்னு கேரண்டி கிடையாதுங்க. அதனால் வந்து சைக்கிளை புட்டுட்டு எடுத்து போகிறது நல்லது. நிறையா காணாக போகும். சைக்கிள் வந்து ரொம்ப காஸ்ட்லியும் கூட, எக்ஸ்பென்சிவ். அதனால் ஜென்ரலாக சேஃபாக இருக்கும், பட் ஆனால் 100% கேரண்டி இல்லைங்க. அதனால் சைக்கிள் லாக் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து எல்லா சைக்கிளும் வந்து நீங்கள் லைட்டு பார்க்க முடியும். ஏன்னா சப்போஸ் இருட்டாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பின்னாடி வந்து லைட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து யார் மாதிரி மோதிட்டாங்கன்னா, இல்லை சப்போஸ் யாராவது வரவங்களுக்கு தெரியலனா கஷ்டங்க. மோஸ்ட்லி லைட் யூஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி காப்பாங்க. லைட் எல்லாத்தையும் பின்னாடி யூஸ் பண்ணணும். அது நல்லது, நம்மளும் நல்லது, எதில் வரணும் நல்லது. நிறைய பேர் வாக்கிங் போவாங்க, ரன்னிங் போவாங்க. அப்போ அந்த இருட்டில் தெரியாதுங்க. அதனால் அது பெட்டர். நல்ல கிளைமேட்டுங்க. ஜெர்மன் லாங்குவேஜில் பானோஃப்னா ரயில்வே ஸ்டேஷன். பஸ் வந்து பஸ் தான், புஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் வந்து புஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. புஸ்னா புஸ், பானோஃப்னா பஸ் ஸ்டேஷன், புஸ்னா வந்து பஸ். பாருங்க சூப்பராக இருக்கு. ஜெட் ஒன்று போயின்னு இருக்கு மேலே. இதுக்கப்புறம் வந்து இந்த ஜாக்கெட்லாம் போடணும் அவசியம் இருக்காது. வின்டர் ஜாக்கெட்லாம் தூக்கி போட்டுட்டு நாமளாக ஒரு ஸ்வெட்டர் போட்டுன்னு வரணும். யூஸ்வலாக காலையிலையும் சாயங்காலமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது வெதர். போக கொஞ்சம் பெட்டராகிடுதுங்க.